சுடல ஏ பேச்சி மாயாண்டி வியாழ உனக்கு தவறுது மாயாண்டி உனக்கு மகனே சுடல ஐயா சுடல ஐயா கட்டையில பிணமிருந்து கருகி பண்ண வியாகுதப்பா வியாகுதப்பா மாயாண்டிக்கு கூட்டத்தில பிணமிருந்து மூன்று பண்ண வியாகுதப்பா சந்தோன கட்டையில சவையிருந்து வியாகுதையா பூசரங்கட்டையில சுடல இருந்து வியாகுதப்பா மாயாண்டிக்கு எருக்கலங்கட்டையில மாயாண்டி சுடல ஐயா எருக்கலங்கட்டையில அதோட இறந்த வேணும் ஓடியா 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 அப்பா நீ இந்த நேரம் வந்தையானா இறந்தவன் தின்றிடலாம் மாயாண்டி முண்டா பூமாதேவி வெண்கொடிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த எங்கோல மகனை வரவே வேணும் மாயாணத்தில் நின்று கொண்டு மாயான பேச்சு அம்மா மகனை அழைக்கால அம்மாளோட சத்தம் கேட்டு ஆண்டவன் சுடல ஐயா பதறி முழிக்கார தொட்டில் விட்டு கீழறங்கி பிள்ளை நல்ல சொருவம் விட்டு பெரிய ஒரே சொருவம் கொண்டு கடலை நல்ல சொருவம் எங்க மாயாண்டி மாய ஒரு எங்க மாயாண்டி ஐயா தொட்டில் விட்டு நம்மள பேச்சு அம்மா அழைக்கால இப்ப மாயானோ நம்ம மாண்ட வேணமோ பிள்ளை வேணுமா எங்க சுடல ஐயா செத்த வேணுமா இடுகாடு போகணுமா இறந்த வேணமோ நம்ம இப்படியே போனோம் யாரும் நம்மள மாட்டா நம்ம ஆங்காரமா ஏ போகணுமா என்ற ஆண்டவன் சுடலை என்னவாறு நினைத்தா வல்லையமா குபேரன தலையில் குல்லாவா மாட்டுதாரா சாம்ப சிவனை ஏ சுடல ஐயா சல்லடமா மாட்டுதாரா ஆன பந்தம் போல கொளுத்துதாரா அவருக்கு ஆன பந்தம் சுடல ஐயா அடுக்கு தடி ஒரே உனக்கு வீர பந்தம் வீச்சருவா உனக்கு அடுக்கு தடி என்ன சுடலைக்குத்தான் அழகுக்கு ஏத்த
கச்ச நல்ல வரைஞ்சு கட்டி கருத்த கச்ச அவருக்கு தட்டி நல்ல ஏ சுடல ஐயா உமக்கு தாமரக்கா அவருக்கு முன்புறத்து சுங்கலில மோகினி ஆச்சரமா பின்புறத்து சுங்கலில பிரம்மதேவ ஆச்சரம் வலதுபுற சுங்கலில வைரவ ஆச்சரம் இடதுபுற சுடலுக்கு யாமனுட அதே ஐயா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்கலம்பு செல்லடம் தூக்கி வைக்கும் கால்களுக்கு பின்னி வைக்கும் பிச்சி பூ செல்லடமா ஆன பந்தா ஒரு கையில அடுக்கு தடி ஒரு கையில மாயாண்டி சுடல ஐயா மாயான வாரபோதி வருகிற வேளையில ஆனக்குட்டி ஐயமாக அருமையான பாப்பாத்தி தாயும் தலைமக அவ அம்மாளும் தலைமகளா தலைப்பிள்ளை சூலியவா 8 மாத கர்ப்பிணியா வாசலில் இருந்துட்டாள எங்க மாயாண்டிய கண்டாள திட்டுக்கிட்டு பயந்தாளே வீட்டுக்குள்ள சென்ற மக 3.75 நாளிகையில் சுத்தமா கக்குதாள மாயாண்டி அருளால மாண்டு மடிந்தாள் அவ மரணமாகி போனாளே செத்து மடிந்தாள சிவலோகம் சேர்ந்தாள பாப்பாத்தி மாண்டு மடிந்தா மரணமானா எங்க பேச்சு சுடலை விட அருளாலையும் சுடலை அருளாலே செத்து மடிந்தா சிவலோகம் சேர்ந்தா அன்னைக்கு நல்ல நிறைஞ்ச பௌர்ணமி பார்த்துக்கோங்க. ஆமையா பௌர்ணமி அன்னைக்கு பிராமணால் வந்து பிணத்தை போட்டிருக்க மாட்டாங்க. ஏமனா உடனே அழுது கரையேறி கொண்டு போய் நல்லடக்கம் பண்ணுவாங்கல்ல. நம்மனா ஒரு வாரம் வீட்டுல வச்சிருப்போம். வெள்ளி செவ்வாய் ஆச்சுன்னா 3 மணி கழிஞ்சு போச்சுன்னா பிணத்தை தூக்கிடுவாங்க. நம்ம அப்படி செய்ய மாட்டோம்ல. நம்ம என் பெரிய பேர வரட்டும் சின்ன பேர வரட்டும் அவன் வெளிநாட்டுல இருக்க பேர பிள்ளை வரட்டும்னு ஒரு வாரத்துக்கு ஐஸ் பெட்டியை தூக்கி அந்த உள்ள வச்சு அடைச்சு பேர வரட்டும் பேத்தியா வரட்டும் வீட்டுக்குள்ள வச்சிருப்போமே. அதுக்கு காவலுக்கு 4 ஆளு. அது நம்ம அப்படி பண்ணுவோம். ஆனா பிராமண மக்கள் எல்லாம் அப்படி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. காவலுக்கு 4 ஆளு. அவன் விடிய விடிய முடிச்சுட்டு இருக்கணும். அவளுக்கு காப்பி சமைக்கிறதுக்கு 2 ஆளு. இவன் நெட்டுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பான். ஆமா ஆமா 4 நாளைக்கு அழுதுகிட்டு இருப்பா. இப்ப கேசட்ல படிக்கு கேசட். அதனால பிராமண மக்கள் அப்படி செய்ய மாட்டாங்கல்ல. அந்தணர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. ஆமா 3 மணி ஆச்சுன்னா வெள்ளி செவ்வாய்க்கு பிணத்தை அடக்கம் பண்ணிடுவாங்க. நல்லடக்கம் பண்ணுவாங்கல்ல. அன்னைக்கு நல்ல பௌர்ணமி பார்த்துக்கோங்க. ஆமையா அன்று அவளை அடக்கம் செய்ய வேண்டும் என்று அந்தணர் மக்கள் எல்லாம் அந்தண பிராமண மக்கள் எல்லாம் அழுது நல்ல கரையேறி அழுது கரையேறி கழுவி குளிப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்து மாயானம் கொண்டு வந்து கல்லடிக்கு கட்டைக்கு மேலே கூந்தலையாடுக்குவார். கூந்தலுக்கு மேலே எருவடிக்கு ஈரமண்ண மேல் பூஜை பரத்தி எருவடிக்கு பச்சமண்ண சூளை எருவடிக்கு சூளை
சுத்தி வர மணல் போது ஐயா 7 சுத்து தொண்டு போட்டு 7 சுத்து தொண்டுல ஏமகலந்தூத துருத்தி போட்டு ஊதுதார் துருத்தி போட்டு ஊதும் போது மாயானந்தன்னாதில மாண்டதொரு பாப்பாத்துக்கு கட்டையில தீ பிடித்து கருகி பண்ண வேகுது மூட்டத்தில தீ பிடித்து மூட்டத்தில அவன் 3 மூண்டு போனோம் ஐயா சந்தன கட்டையில சபை இருந்து வேகுது பூசரங்கட்டையில பெண இருந்து வேகுது எருக்கலங்கட்டை எருக்கல இருந்து வேகுதப்பா இருந்து வேகுதப்பா மாண்டவன வேகும் போது மாயாண்டி சுடலக்கித்தான் மல்லிகை பொம்மன குதையா செத்தவன வேகும் போது அந்த செண்பக பொம்மனுக்கு இறந்தவன வேகும் போது சவவாட பெனவாட சவவாட சந்தனமா குலையா சந்தனமா அவரோ மாயான வாராரே மாயாண்டி சுடல ஐயா மாயான வந்தல்லவோ இடத்தை சுத்தி வலத்தை சுத்தி இடது காலம் மண்டி போட்டு வலது கால தூக்கி வைத்து வலது கால தூக்கி வைத்தா அவரோ காமாட்டில் நின்று கொண்டு தலமாட்ட புட்டம் கூதாரு தலமாட்டில் நின்று கொண்டு காமாட்ட புடுங்குவாரா மண்ட ஓட்ட புடுங்குதார என் மாவு போல திங்கார எங்க மாயாண்டி சுடல ஐயா என் மணி குடல உருவுதார மாலை போல போடுதாரு ஈரக்கொல தாமரக்கா எடுத்து எப்பம் போடுவாரா அடிவயற்று எலும்பு எல்லாம் சொடல ஆண்டவன் சுடல ஐயா ஐயா அல்வா போல சுடலை ஈரக்கோல தாமரக்கா எடுத்து எப்பம் போடுதாரே தொடையலும்ப எடுப்பாரா தோசை போல திங்காரு முட்டுக்காலம் முறிக்காரு முறுக்கு போல திங்காரு கரண்ட கால கரும்பு போல பிச்சு பிச்சு திங்காரு சுடலையா பேய்களுக்கு வீசுவாரா மிச்சம் உள்ள பிணங்கள் எல்லாம் மேலெடுத்து போடுவார் தோளதில சிலது பிணம் தொங்குமால கையாதில கட்டியாக எடுப்பார் காலெலும்பு கையெலும்பு வாயதில மிச்சம் உள்ள ஐயா பொட்டனமா
பெனவேட்டை ஆடினார் என் பேயாண்டி மாயாண்டி சுடல மிச்ச உள்ள பெணங்களை எல்லாம் ஐயா நல்ல பொட்டனமா கட்டி அந்த பெணங்கெல்லாம் கட்டி நாமல் மகிமைய அம்மா பார்வதி இன்னைக்கு பார்க்கணும் ஆமா என்று மறுபடியும் மாயாணத்திலே மாணிக்க கைலாச வந்து தலைக்கு தலைவனையாக வைத்துக் கொண்டு தொட்டிலே படுத்து அசந்து தூங்குறாரு ஆண்டவன் சுடலே மாயாண்டி. அந்த சிறப்பான வேளையில ஆமா பாடும் எனக்கு அன்பளிப்பு செய்த ஆதரித்த சின்ன சீமான்கள் செலியநல்லூர்ல வாசகம் செய்யும் தெற்கு செலியநல்லூர்ல வாழ்ந்து வரக்கூடிய ஆமா அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய நமது அருமை மாமா ஆமா முன்னாள் பஞ்சாயத்து தலைவருமாகிய சரி திரு ஆவண்ணா மாடசாமி தேவர் அவர்களோ மற்றும் மானூர் ஒன்றிய துணை சேர்மன் ஆமா திருமதி சரி சகோதரி ஆமா கலைச்செல்வி பாலசுப்பிரமணியன் ஆமையா அவர்கள் பாசத்திரு கரத்தினாலே சார்பாக இந்த அலங்கார பந்த சிங்கார மேடையிலே எனக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக நமக்கு ஆதரித்துள்ளாரையா அள்ளி தந்து ஆதரித்துள்ளார்கள். மாயாண்டி சுடலை முண்டனுடைய அருளாலையோ அன்னார்களுடைய குடும்ப குலகோத்திரம் வழி வழி வம்சத்தார்கள் எல்லாம் வாழ வேணும், அவர்கள் வளர வேணும் ஐயா, வளர வேண்டும் இந்த மாயாண்டி அருளாரா. ஓடியா 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 ஐயா ஐயா சென்ற சென்ற இடங்கள் எல்லாம் செழித்து ஓங்கி வாழ வேணும், ஆள் போலே இலை தழுத்து அருகுது சிவனுடைய சிவசக்தியுட பேச்சு பிரம்ம சக்தி பாதாள கண்டி உதிர மாட சுவாமி உதிர மாடத்தியா கருப்பசாமி தூசி மாடம் லாட சன்னியாசி இருளப்ப சாமி பலவேசக்காரன் மாயாண்டி சுடல முண்டசாமி சாமி நல்ல சௌரியமா சேர போட்டு உட்கார்ந்துருக்க எப்படி வரும்? முண்டசாமி அருளால முசியாமல் தற்கண்டளவாய் மாடு ஓடக்கரம் மாடசாமி பன்றி மாடம் கரடி மாடம் ஓடக்கர கருப்ப காட்டு மாட சுவாமி எங்க கோடாங்கி கருப்ப தான் தோன்றி அம்மா காளி அம்மாளோட கருணையால உங்க குடும்பம் எல்லாம் கல்யாண வாசல வாழ வேணும். வேலை நல்ல உனக்கு வேலை அம்மா காளி அம்மா இல்லை சுடல ஐயா முண்ட சுவாமி விளையாடும் சமயம் ஓடியா 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 மனவிலக்கு மாயாண்டி சுடர் ஒளிவில் வந்து சுடலையான மாயாண்டி ஐயா மாயானோ போவாரா போவாரா மாண்டவனமோ ஐயா தில்லைவனம் போவாரா
செத்த பிணமோ ஐயா இடுகாடு போவாரா எங்க சுடலை முண்டா இறந்த பிணமோ அப்படியே தொட்டிலே படுத்து கொண்டு ஆயாண்டி சுடல ஐயா அமைதியா இருந்தமானா அம்மாளும் பார்க்க மாட்டா பார்வதிக்கு தெரியணும் பெண்ணந்தின்ன விவரம் அம்மா பார்வதிக்கு தெரியணும்னா அவ காது கேட்கும்படியா நம்ம குரல் கொடுத்தாக வேணும் என்று ஐயா வயிறு வசித்த பிள்ளை போல வாய் திறந்து பூவா நல்ல குரலோச போடுவாரே குரலோச அப்படி குரலோசை காதில் கேட்டு கோமதியா பார்வதி பிள்ளை பக்கம் தொட்டிலையை எட்டிப்பார் பிள்ளைக்கு மேலைகள் பெணவாட அதலைக்கு மேலே மாமுசமோ பிள்ளை மேல ஒரே பொண நாத்தம். யார் இந்த பிள்ளை மேலையா? ஐயோ ஐயோ நம்ம குழந்தைக்கு சாந்து புனகு சவ்வாது கஸ்தூரி எல்லாம் போட்டு குளிக்க வச்சவன் நம்ம பிள்ளை மேல இப்படி ஒரு பிணவாட அடிக்க அவன் பகவான் பக்கம் ஓடி வந்து அரணாருடைய மாதிர ஆண்டவனே பகவானே இந்த அநியாயத்தை பாரும் ஐயா நம் பிள்ளை வரம் கேட்டதற்கு பிணந்தின்னைய கொடுக்கலாமா அதலை வரம் கேட்டதற்கு மாமசந்தின்னைய கொடுக்கலாமா குழந்தை வரம் கேட்டதற்கு கொடிய வரம் கொடுக்கலாமா ஆண்டவனே பகவான் மாணிக்க கையில மாமசத்தை கலந்துட்டானே இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் பூலோகம் அனுப்பிடுங்கோ வாகவரம் கொடுத்துடுங்கோ பார்வதியும் சொன்ன போது பகவானு யாரு சொல்வா எனக்கு பிணந்தினிய கொடுத்துட்டீங்களே நீங்க தரலாம் ஆண்டவா. அதலை வரம் கேட்டேன் இந்த மாமிஷம் திண்ணிய எனக்கு தரலாமா? கறி மாமிசத்தெல்லாம் கலந்துட்டானா? கைலாசம் எங்க பார்த்தாலும் கறி மாமிஷமா மனக்கு கறிவாடே அடிக்குதையா. ஏ பார்வதி என்னையா குழந்தை கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்த? கட்டுக்கு அடங்க மாட்டான்னு சொன்னா. மூணாவது பிள்ளை உன்னைய மதிக்க மாட்டான் என்னைய மதிக்க மாட்டான் உலகத்துக்கே இவ அடங்க மாட்டான். ஆயானம் பாவா ஆண்டவனத்தை தும்பா கட்டுக்கு அடங்க மாட்டான் கையில இருக்க மாட்டான். மாயானம் போவா மாண்ட பணத்தை திம்பாமன்னு சொன்னனே நீ என் பேச்ச கேட்டியா? அன்று கேட்க மாட்டேன். அவன் முழிக்க மொழியே சரியில்லை என்ற ஆண்டவனாகிய பகவான் மாயாண்டி சுடலை அழைத்தார். மகனே சுடல ஐயா சுடல ஐயா மகனே சுடல ஐயா சுடல ஐயோ ஈச மகன் மாயாண்டி மாயாண்டி கைலாச வாசல் எல்லாம் கரி மாமுசம் கலந்ததாலே உனக்கு கையில இடமும் இல்ல இடம் மாணிக்க கையில மாமுசம் கலந்ததாலே மகனே இங்கு இடமும் இல்லை பனி பூலோகம் போன யானா பூலோகம் தன்னாதி
உண்டு வேணுமுங்க பெணங்கள் எல்லாம் வேணுமுங்க பெணங்கள் எல்லாம் நீ விருப்பமோட விடலாம் அப்படியே அந்த பகவானும் சொன்ன போது மாயாண்டி சுடல ஐயா என் மகனே மாயாண்டி பூலோகம் சென்ற யானா மாயான கரை உண்டு மானிட மக்கள் ரொம்ப உண்டு வேணுமுங்க பெணங்களை நீ சாப்பிடலாம் அடிச்சு 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 சாப்பிடலாம் சொல்லல ஐயா அப்பா என்ன உங்க இஷ்டத்திற்கு எங்களை பிறவி செய்வது ஆமா அப்புறம் வேண்டாம்னா என்ன அர்த்தம் என்ன செய்ய இப்படியே பூலோகம் போனா என்னை யாரப்பா மதிப்பார்கள் என்ன யார் என்ன வணங்குவாரப்பா பூலோகம் கைலாச ஊட்டு கொடையது அப்பா அப்பா பகவான் ஆண்டவன் சுடலைக்கு கைலாச வாசலில எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி 6 காலம் பீடம் வேணும் அத்தை சாம விட்டு வேணும் 7 காலம் பீடம் வேணும் 7 காலம் வேணும் எனக்கு யாம சாம விட்டு வேணும் அப்பா 21 தேவாதைக்கு என்னைய நம்ம பீடம் போட்டு அப்பா பகவானே நாம் பூலோகம் போகணுமானா எனக்கு கைலாசத்துல எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி 6 காலம் பீடம் எனக்கு அத்தை சாம விட்டு 7 காலம் பீடம் எனக்கு ஏமசாம விட்டு வேணும் அப்பா அப்பா சிவனுக்கு சக்திக்கு பேச்சு பிரம்ம சக்தி பாதாள கண்டி உதர மாடத்து கருப்பசாமி தூசி மாடன் துடிகொண்ட மாடன் துளசி மாட சுவாமி லாட சன்னியாசி இருளப்பன் பலவேசக்காரே மாயாண்டி சுடல கும்ப மாடே முண்ட சுவாமி சங்கிலி பூதம் தர்க்கன் தலவாய் ஓடக்கர மாடல் ஓடக்கர கருப்பன் ஓடாங்கி கருப்பன் காட்டு மாடசாமி 21 தேவதைக்கெல்லாம் 21 தேவாதைக்கு எங்களுக்கு பீடம் போடணும் பீடம் எல்லாம் எனக்கு போட்டு 8 நாள் நோன்பு இருந்து ஏத்தன கும்பம் இறக்காம அவன் கும்பத்துல இறக்கூடாது அப்பா 8வது நாளையிலே மண்குலைத்து பீடம் போட்டு இந்த மாயாண்டிக்கு வியாழக்கிழமை குடியிழப்பு வைக்கணும் மாயாண்டி சுடல முண்டனுக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு ஊட்டு கொடை கொடுக்கணும் எனக்கு ஊட்டு கொடையான எனக்கு என்ன வேணும் வில்லு வேணும் வில்லு என் தாய்மாமன் கோபால கண்ணன் தான் வந்து எனக்கு வில்லு அடிக்கணும் எனக்கு வில்லு அடிக்கணும் மேல வேணும் வேற என்னப்பா வேணும் வேணும் மேளம் வேணும் மேளம் வேணும் மேளம் வேணும் அப்பா கொட்டு வேணும் முரசு வேணும் தாட தப்பட்டையும் சங்கு முழக்கத்தோடு ரொம்ப நல்ல வாத்தியங்கள் சேண்டி முழங்கணுமே வில்லு வேணும் மேல வேணும் கொட்டு முரசு தாட தப்பட்ட கொம்பு வாத்திய சங்கு முழக்கத்தோட எனக்கு வியாழக்கிழமை குடியழைப்பு வெள்ளிக்கிழமை ஊட்டு கொடை கொடுக்கணும் அப்பா எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுத்தா கோமரத்தார்னு எனக்கு ஒரு ஆளு ஆடுறதுக்கு வேணும் இல்லையா அதனாலே அப்பா நீ தான் எனக்கு சுடலையா ஆடணும் எங்க அம்மா பார்வதி பேச்சுக்கு பதிலாக ஆடி வரணும் தெய்வ கனியா